டேய் என்னடா இது இப்படி முட்டையெல்லாம் குடிச்சு வேஸ்ட் பண்ற? விட்டு இருந்தா குஞ்சாவது பொரிச்சிருக்கும்ல. உனக்கு கிண்டலா இருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆகுது, ஒண்ணுமே நடக்கலடா. கூட மாட இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் தோணுதா உனக்கு? சேச்சே, இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்காதுடா. சரிதான், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல இன்னும் 2 முட்டை சாப்பிட்டு இருந்தா தெம்பா இருந்திருக்கும். சரி வரட்டுமா? வெற்றியோடு திரும்புகிறேன். போருக்கு போற மாதிரி போறான். என்னங்க உங்க ஃப்ரெண்டு எதுக்கு முட்டை சாப்பிட்டுட்டு போறாருன்னு தெரியுதா? வாங்கி வச்சது வேஸ்ட் ஆக கூடாதுன்னு குடிச்சிட்டு போறான். இது கூட புரியல. அது சரி, இந்த முட்டை எப்படி வந்துச்சு? கோழி போட்டது. கரெக்ட். கோழிக்கு முட்டை எப்படி கிடைச்சது? தெரியலையே. தெரியல? சொல்றேன். உங்க வீட்ல கோழி இருக்குங்களா? இருக்கு. அது கூட சேவல் சுத்துறது இல்லையா? எங்க வீட்டு சேவல் நல்ல சேவல், அப்படிலாம் சுத்தாது. உங்க மாதிரிதான் உங்க வீட்டு சேவலும். அது சரி, இப்போ இந்த கோழி சேவல் கதையெல்லாம் எதுக்கு? உதாரணம் சொன்னா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சேன். புரிஞ்சுக்க மாட்டீங்களே. நான் வரேன். சரியான தத்தி. பாவம் கோழி. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இந்த சேவல் தூள் கிளப்பிடும். அப்பா நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். அட பாவிகளா, வந்தது வராதுமா வாசல்ல என்ன உட்கார வச்சு புட்டு மடியில படுத்து தூங்குறீங்களே, என்ன விஷயம்? அப்பா நீங்க தான் என்ன காப்பாத்தணும். காப்பாத்தணுமா? ஏதாவது கொலைகளை பண்ணிட்டீங்களா? என்ன கோளாறு? ஐயோ, அந்த கோளாறு நான் வெளியே சொன்னா மகா அசிங்கம். உங்க காது கொடுங்க, அதுல சொல்றேன். ஐயோ, ஒன்ன நம்பி காதை கொடுக்க முடியாது. நீ கடிச்சாலும் கடிப்ப. ஐயோ, உங்க காதை கடிக்கிற நிலையில நான் இல்ல. காது கொடுங்க சொல்றேன். ஐயோ ஐயோ, இவ்வளவு அசிங்கமான விஷயத்தை என் காதுக்குள்ள சொல்லிட்டியே. முதல்ல பெனாயில போட்டு என் காதை கழுவணும் போல இருக்கு. விளையாடுறீங்கப்பா. அடச்சி, திருச்சியில விளையாட இடம் இல்லாம மெட்ராஸுக்கு வந்திருக்கிறேன். அப்பா நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஐயோ, என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடாதடா. மெட்ராஸோட நிறுத்திக்கடா. திருச்சியில வந்து என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா என் கற்பை எல்லாரும் சந்தேகப்படுவாங்கடா. இருங்கடா, உங்களை காப்பாத்துறேன். அந்த பொட்டி எடுங்கடா. அதையும் எடுத்துக்கிறாதீங்க. அட சூசோவி சொக்கா, தூக்கி விடுங்கடா. அப்பா, அடே சொக்கா, பக்காவா ஒரு குண்ட தூக்கி போட்டிய போன்ல. அப்படி என்ன நடந்தது? மாப்பிளைக்கு வாங்கின கட்டிலும் பேர பிள்ளைக்கு வாங்கின தொட்டிலும் வேஸ்டா போச்சுடா. முதலாளி காப்பி கொண்டா. நானும் முதலாளி தான். ஏன் வேஸ்டா போச்சு? கட்டில்ல நீ படுக்க வேண்டியதுதான், தொட்டில்ல அவனை போட வேண்டியதுதான். கிண்டலும் கேலியுமாவா பேசுற? உன் பையனை ஆம்பளை ஆக்கிறதுக்கு என்னடா வழி? வைத்தியம் பார்க்க வேண்டியதுதானே? என்னடா வைத்தியம்? சித்து வைத்தியம். புரியும்படியா சொல்லேன்டா. சித்து வைத்தியம் யாருக்குமே புரியாது. முதலாளி, உங்களுக்கு தெரியாத சித்து வேலையா? நீங்க அடிக்கடி போவீங்களே ஒரு இடம், அந்த இடத்துக்கு மாப்பிள்ளைய அமிச்சா புரியாத விஷயங்கள்லாம் புரிஞ்சு போயிடும். எல்லாம் தான் உனக்கு தெரியுது. மாப்பிள்ளை அழைச்சிட்டு போக வேண்டியதுதானே? சொல்லிட்டீங்கல்ல, ஏற்பாடு பண்ணிடுறேன். அம்மா, அடிக்கடி நீ ஏதோ இடத்துக்கு போறியாமே, அது எந்த இடம்? யாரது நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது? ஏண்டி நீ அடிக்க சொன்னியா? இல்லீங்களே, நீங்க அடிக்க சொன்னீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்பா இத பாரு. ஏன்பா இத பாரு? யோ, உங்களதான் என் வாயா இங்க. யார் என் வீட்டுக்கு உங்களை பெயிண்ட் அடிக்க சொன்னது? எங்க முதலாளி பக்கத்து பங்களாவை விலைக்கு வாங்கியிருக்காரு. அங்கிருந்து பார்த்தா உங்க வீடு குடிச மாதிரி அசிங்கமா தெரியுதா? அதனாலதான் எங்க முதலாளி பங்களாவுக்கு மேய்ச்சா உங்க வீட்டை பெயிண்ட் அடிச்சு மாத்திரம். நீ அடிதான். யாரு அவன்? அவன் பங்களாவுக்கு மேய்ச்சா என் பங்களாவுக்கு பெயிண்ட் அடிக்க சொன்னவன் அவன் என்ன குபேரனா? அதோ பாருங்க, கார்ல வராரு. அவர் தாங்க எங்க முதலாளி. எப்படிங்க இருக்கிறாரு எங்க முதலாளி? நல்ல சோழ கொள்ள பொம்மை மாதிரியா இருக்கான். ஆமா, அவன் பக்கத்துல நிக்கிறது யாரியா? முதலாளியோட அக்கா. அவ அவனுடைய அக்காவா? ஏங்க, அவளை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்ல இல்ல, ஏற்கனவே அவனுக்கு ஒரு அக்கா உண்டுன்னு நம்ம கிட்ட அவன் சொல்லவே இல்லையே. அதனால்தான் ஒரு எசக்கு பசக்கா கேட்டேன். பாவி பைய, நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்திட்டான். நம்ம பணத்தையே வச்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே பங்களா வாங்கிட்டு வந்து நம்மளை எப்படியெல்லாம் அவமானப்படுத்துறாங்க அவன்.
என்னால நிக்கவே முடியலடி, தலை சுத்துது. ஐயோ புறப்பட்ட நேரமே சரியில்லைங்க. வாங்க வாங்க. சார் என்னப்பா? இந்தாங்க 10 ரூபா. ஏன் எங்க முதலாளி இத கை செலவு கொடுத்துட்டு சொன்னாரு. கை செலவுக்கா? அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அளவே கிடையாதுடா பாவிங்களா. புடுறா இத. யோ போங்கயா போங்கயா, வாடி. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால கெடுத்த வடிவனுடைய தம்பியா ராஜா. குருடியா இருந்தவளுக்கு கண் பார்வையும் வந்திருக்குது. அவங்க அக்காவை கெடுத்த விஷயத்தை தெரிஞ்சு ராஜா ஒருவேளை என்ன பழிவாங்க வந்திருக்கானா? முருகா. முதலாளி முதலாளி, என்னையா கார கழுவிட்டியா? காரையும் கழுவிட்டேன், அதோட இந்த வேலையும் கை கழுவிட்டேன். என்னது? உங்க மாப்பிள உங்களை விட சம்பளம் கூட தரேன்னாரு. இன்னையில இருந்து நாங்க வேலையில சேர்ந்துட்டேன். இனிமே நீங்களே காரை ஓட்டிங்க. இந்தாங்க சாவி, குட் பை. என்னையா புல்லு வெட்டவனுக்கு பேண்ட் செட் எல்லாம்? புல்லு மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டு வேலையும் வெட்டிக்க போறேன். உங்க மாப்பிள வீட்டுக்கு நானும் வேலைக்கு போறேன். குட் பை. బాబు గారు బాబు గారు, நீங்கடா போற? నేనా మీరు మాపిడ ఇంటికి పనికి పోతాను. அப்ப யாரு இங்க ககுச கழுவுறது? మీరయ్యా మీరు. వస్తాను. குண்டு, நீயும் என்ன துரோகம் பண்ணிட்டு போறியா? நான் உங்களுக்கு துரோகம் செய்வேனா முதலாளி? குண்டு, வெரி குண்டு, வெரி குண்டு. ஆனா ஒண்ணு, இங்கேயே இருந்து உளவு சொல்லும்படி உங்க மாப்பிள்ளை என்ன இங்கேயே இருக்க சொல்லியிருக்காரு. அதுக்கு தனியா சம்பளமும் போனஸ் கொடுக்கறாரா? வறண்ட பாலைவன மாதிரி ஆயிடுச்சுமா உன் வாழ்க்கை. சி பைத்தியக்காரி, பேசாதே. என்ன சொல்ற? இல்லம்மா, புஸ்தகத்துல போட்டிருக்கேன். கல்யாணம் ஆயும் இன்னும் கண்ணி கழியாம இருக்கியம்மா. முண்டோ, யாரு சொன்ன? எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்ற? இல்லம்மா, இதுவும் கதையில தான். முண்டம் யாரு சொன்னா என்று ஏண்டி நெருப்பு கோழி மாதிரி இந்த நேரத்துல சலிச்சுக்கிற? ஏய் மரமண்ட, எல்லாம் உன்னாலதான். இப்ப யார? இல்லப்பா, இதுவும் புஸ்தகத்துலதான். அரே ஷேக், அந்த புத்தகத்தை கொண்டா. கதையா இது? நம்ம குடும்ப கதை மாதிரியே இருக்கு. ஹலோ, யாருங்க? இன்னைக்கு ராத்திரி மழை வருமா? என்னது? இன்னைக்கு ராத்திரி மழை வருமாவா? ராங் நம்பர். யாரோ ஒருத்தன் இடம் தெரியாம போன் பண்றான். வாடையன். இரு, நானே சுருங்க சொல்லி அவனுக்கு விளங்க வைக்கிறேன். எந்த மடையும் போன் பண்றானோ? யாராலோ? மழை வருமா? மழை வருமாவா? சொல்லி தொலையா. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் தி லைன். அதே மழை தான் பேசுறான். உட்றான் பார் டோஸ். அறிவு கெட்டவனே, கோடாங்கி அடிச்சு குறி சொல்ற குடும்பமா எங்க குடும்பம்? எங்களை போய் மழை வருமான்னு கேக்குறியே? மழை வர்றது வராத பத்தியும் வானிலை ஆராய்ச்சி நிலையத்துக்கிட்ட கேட்கணும். இப்ப சொல்றேன் கேள். மழை எப்படி வரும் தெரியுமா? வெள்ள மேகமும் கருமேகமும் ஒன்றாக மோதி தண்ணி ஊத்தும். அது பேர் தாண்டா மழை. வச்சுட்ட? சரியான மாங்கா. எனக்கு வந்து மாமனாரா வச்சிருக்காரு. உங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் போல இருக்கு. இந்த இழுத்தா வச்சுட்டான். ஆடி போடி. அப்பா, உங்களுக்கு ஏதோ வேலை இருக்கு, வெளியில போகணும்னு சொன்னீங்களே, போகலையா? எங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதுமா. நாங்க இங்கதான் இருக்க போறோம். இருங்கப்பா, அவனாத்தான் இருக்கும். நானே அவனை கவனிக்கிறேன். சேமா கவுனி கவுனி. என் பொண்ணு எப்படி கவனிக்க போறா பார். பொண்ணா மஜாக்கா? ஹலோ. ஹாய் ராதா. இன்னைக்கு ராத்திரி மழை வருமா? என்னது? மழை தானே சார். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா மழை வரும். அது சாதாரண மழை இல்ல, இடியுடன் கூடிய பலத்த மழை. 2-3 தடவை விட்டு விட்டு மழை வரும். சமாளிங்க. சமாளிக்கிறேன். சமாளிக்கிறதுலதான் பெரிய கில்லாடியாச்சு. ஆஹா, வெளியில எங்க போயிடாதீங்க. மழை நிச்சயமா வரும். மறக்காம மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருங்க. என்ன? அப்பா, நான் உள்ள போறேன்ப்பா. ஓமா. ஏங்க, மல்லிகைப்பூவுக்கும் மழைக்கும் என்னங்க சம்பந்தம்? அறிவு கெட்ட கெட்டவளே, நம்ம பொண்ணு அவனை அப்படி குழப்பி இருக்கிறான். அவன் ஏமாந்திருக்கிறான். யாரா அவன்? மாமி சமால கிங்காங் மாதிரி நடுவுல படுத்துக்கிட்டு. இவனை தாண்டி எப்படி போறது? மேல ஏறியே போயிடுவோம். சுண்டலி தான் ஏறிச்சுன்னு நினைச்சுக்கிட்டோம். என்னது? ஏதோ மேல ஏறி ஓடின மாதிரி இருக்கு. சுண்டலியா இருக்குமோ?
சிச்சி கொசுவாத்தான் இருக்கும். நாளைக்கு இதே நேரத்துல முழிச்சிருந்து அந்த கொசுவை பிடிச்சிருவோம்.